டிசம்பர் 2020 நாங்கள் எண்ணூருக்கு போய் வடசென்னை அனல் மின் நிலையம் ஏற்படுத்தும் மாசுபாட்டை பற்றி ஒரு குட்டி டாக்குமெண்ட்ரி பண்ணோம். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அதே இடத்துக்கு திரும்ப வந்திருக்கோம். ஆனால் அந்த தடவை கதை வேறு. நடந்து முடிஞ்ச பிரச்சனை பற்றி இல்லை இந்த கதை. நாளைக்கு 35,000 பேரோட தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கதை. இந்த கதையோட ஆரம்பம் இந்த கட்டிடங்கள் தான். தமிழக அரசாங்கத்தோட 2 முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற எர்ணாவூரில் தான் நடந்துட்டு வருது. முதல் ப்ராஜெக்ட் என்னன்னா, சென்னையிலேருந்து வெளியேற்றப்படும் ஏழை மக்களுக்காகவும் குடிசை வாழ் மக்களுக்காகவும் இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரியம் கட்டிட்டு வராங்க. 2வது ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடியிருப்புகளுக்கு பக்கத்திலேயே ஒரு 660 மெகாவாட் கெப்பாசிட்டி கொண்ட எண்ணூர் அனல் மின் நிலையத்தை தமிழ்நாட்டு மின்சார வாரியத்தோட துணை நிறுவனமான டான்ஜெட்கோ இங்கே கட்டணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்துட்டு வராங்க. இந்த 2 ப்ராஜெக்ட்ஸ் மூலமா சோஷியோ என்வாயன்மெண்டல் டிஸ்கிரிமினேஷன், அதாவது சமூக சுற்றுச்சூழல் பாரபட்சத்தை தமிழக அரசாங்கம் காட்டுதுன்னு சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க. மிகவும் விளிம்பு நிலையில் இருக்க மக்களை அவங்க காலம் காலமாக வசித்து வரும் இடங்களில் இருந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு சுற்றுச்சூழல் மாசுபடும் ஒரு இடத்தில் அவங்கள ரீசெட்டில் பண்ணுறது இஸ் அன் ஆக்ட் ஆஃப் சோஷியோ என்வாயர்மெண்டல் டிஸ்கிரிமினேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா குப்பை கிடங்கும் வட சென்னையில் தான், எண்ணெய் கிடங்கு வட சென்னையில், நிலக்கரி கிடங்கு வட சென்னையில், 3330 மெகாவாட் அனல் மின்சார நிலையங்கள் வட சென்னையில், அங்கே சாம்பல் குட்டைகள் வட சென்னையில், பெரிய ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை, 34 சிவப்பு பட்டியலில் இருக்கக்கூடிய பெரிய தொழிற்சாலைகள், எல்லா மாசுபடுத்துகிற விஷயங்களையும் அங்கே நீங்கள் வட சென்னைக்கு தள்ளி விட்டு அதில் நம்ம சமூக நீதி எப்படி பேசணும்? இத்தனை தொழிற்சாலைகளுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஹவுசிங் போர்டுக்கு சொந்தமான இந்த 27 ஏக்கர் நிலம் ஸ்பெஷல் அண்ட் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரியல் யூஸ் ஜோன் அப்படிங்கிற லேண்ட் கிளாசிஃபிகேஷன் கீழே தான் இருந்தது. அதாவது இந்த இடத்துல எந்த விதமான குடியிருப்புகள் அமைக்கிறதுக்கு ஹவுசிங் போர்டுக்கு அனுமதி கிடையாது. அப்புறம் எப்படி இந்த கட்டிடங்களை கட்டினாங்க சொல்கிறேன். தமிழ்நாட்டு ஹவுசிங் போர்டு இந்த நிலத்தை ஸ்பெஷல் அண்ட் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரியல் யூஸ் ஜோன்லேருந்து பிரைமரி ரெசிடென்ஷியல் யூஸ் ஜோனுக்கு ரீகிளாசிஃபை பண்ண ஒரு ப்ரொபோசலை சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அதாவது CMDAக்கு அனுப்புகிறாங்க. இந்த முடிவை எதிர்த்தது 2 பேர். தமிழ்நாட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் இங்கே தெர்மல் பவர் பிளான்ட்டை கொண்டு வரணும்னு நினைக்கிற டான்ஜெட்கோவும். ஆனாலும் CMDA 2018 இந்த நிலத்தை பிரைமரி ரெசிடென்ஷியல் யூஸ் ஜோனுக்கு ரீகிளாசிஃபை பண்ணுறாங்க. ஏற்கனவே பல சமுதாயம் அங்கே ஏர் பொல்யூஷனில் சஃபர் ஆயிட்டு இருக்கும் பட்சத்தில் எப்படி ஒரு ஹசார்டஸ் லேண்டை ரீகிளாசிஃபை பண்ண முடிஞ்சுது? இப்போ ஒரு பெரும்பாக்கம் ரீசெட்டில்மெண்ட் சைட் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த சைட்டே ஒரு ஃப்ளட் பாத்தோடைய இடத்துல கட்டியிருக்காங்க. ஸோ இது கடைசியாக கட்டி முடிச்சுட்டு இந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி சமாளிக்கலான்றது பார்க்குறதே ஒரு நார்ம் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஆகஸ்ட் 2020 தரிசு நிலமாக இருந்த இந்த இடம் வெறும் 5 மாசத்துல அடுக்குமாடி கட்டிடங்களாக மாறிடுச்சு. இந்த அடுக்குமாடி கட்டிடங்கள்ல 6877 குடியிருப்புகள் இருக்கு. மத்திய அரசாங்கத்தோட பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அஃபோர்டபுள் ஹவுசிங் ப்ரோக்ராமோட ஃபினான்ஷியல் சப்போர்ட் வச்சுதான் கிட்டத்தட்ட 900 கோடிக்கு தமிழக அரசாங்கம் இந்த குடியிருப்புகளை கட்டிட்டு இருக்காங்க. மக்கள் ஹவுசிங் போர்டு வீடை வாங்கி அவங்க போகும்போது இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ஒன்ஸ் சாய்ஸ், இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் அவங்களுடைய டிசிஷன். ஆனால் பயனாளிகளை தேர்வு பண்ண போகிறது GCCயும் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டும். ஸோ அரசாங்கமே பெனிஃபிஷரிஸை தேர்ந்தெடுத்து அவங்களே இந்த பர்டிகுலர் ஏரியா ஹசார்டஸ் ஏரியாவாக இருக்கிற ஒரு நிலத்தை ரெசிடென்ஷியல் ஏரியாவாக கிளாஸிஃபை பண்ணிட்டு இவங்களை கொண்டு போகிறது கம்ப்ளீட்டாக இட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். இப்போ ரீசெட்டில்மெண்ட்கான குடியிருப்புகள் ஒரு இடத்துல தமிழக அரசாங்கம் கொண்டு வரணும்னா 2 முக்கியமான ஃபேக்டர்ஸை அவங்க கன்சிடர் பண்ணணும். ஒன்று சிட்டியிலேருந்து இந்த ரீசெட்டில்மெண்ட் சைட் எவ்வளோ தூரம் இருக்குது. 2வது மக்கள் போயிட்டு வரத்துக்கு போதுமான அளவு போக்குவரத்து வசதி இருக்கா, இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். நாளைக்கு இங்கே குடிவர போகும் மக்களுக்கு கத்திவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, எண்ணூர் ஹைரோடு இருக்குது. இதெல்லாம் பக்கத்திலே இருந்தாலும் மக்கள் வாழறதுக்கு இதெல்லாம் போதுமா? ஸோ நிறைய விவாதங்கள் வருது. ஓகே, பெரும்பாக்கம் செமஞ்சேரியோ நாவலூர் குடப்பாக்கமையோ கம்பேர் பண்ணும்போது இது நல்லா கனெக்டடாக இருக்குன்றது நிறைய பேர் சொல்கிறாங்க. எல்லாம் கனெக்டடாக இருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதிகள் இருந்து நாளைக்கு மக்களுடைய என்டையர் ஹெல்த் அடிபடும் ஹெல்த்தே நலிவடையும் நிலையில் இருக்கும் பட்சத்தில் எப்படி இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை மட்டும் ஒரு ஆஸ்பெக்டாக பார்த்துட்டு இந்த ரீசெட்டில்மெண்ட்டை நம்ம இது பண்ண முடியும்? ஸோ இங்கே ஏர் பொல்யூஷன்ஸ் லெவல் ரியலிஸ்டிக்காக எவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளம்? உங்களுக்கு ஏதாவது டேட்டா எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஸோ இந்த எண்ணூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன் இதுக்கான என்வாயரன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், சுற்றுச்சூழல் தாக்கல் மதிப்பீடு அறிக்கை
இந்த மதிப்பீடு அறிக்கையில காற்றோட தரத்தை வந்து மதிப்பீடணும். அதுல அவங்க இந்த PM10 அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அதிகமான விஷவீரியப்பட்ட ஒரு நுண்துகள் ஈஸியா நம்ம நுரையீரலுக்குள்ள போய் மக்களை வந்து பாதிக்கக்கூடிய நம்ம உடல்நிலையை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. இதோட சராசரி அளவு 60க்கு மேல இருக்கக்கூடாது. இவங்க எடுத்திருக்கிறது ஒரு 8 நாளோ 10 நாளோ எடுத்திருக்காங்க. ஒரு முறை கூட அது 60க்கு கீழே வரல. பட் இதெல்லாம் ஒரு காமன் மேனுக்கு புரியணும்னா டக்குன்னு வாட் வில் ஹி டு, லைக் ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். காமன் மேனுக்கு இதோட பெரிய சயின்ஸ்லாம் அவனுக்கு தெரியும். அங்க போனா கண்ணு எரியுது, முடிஞ்சு போச்சு. அவர் சொல்றது ஆக்சுவலா ரொம்ப கரெக்ட். ஏன்னா காற்று மாசுபாட்டு அப்படிங்கிறது இங்க ரொம்ப அப்பட்டமா தெரிஞ்சது. குறிப்பா குளிர்காலத்துல இங்க இருக்கிற மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ தமிழ்நாட்டுல வந்து சென்னையில வந்து பல இடங்கள்ல ஹவுசிங் போர்டு வீட்டு வசதி வாரியத்துக்கு இடம் இருக்கு. ஏன் பெசன் நகர்லயே இருக்குது, அண்ணா நகர்ல இருக்குது. ஸோ அதெல்லாம் மக்களுக்கு கொடுக்காம ஏன் இந்த பர்டிகுலர் இடத்த கொடுத்துருக்காங்கன்றது முதல் பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க கட்டும் அந்த பிளான் வரும்போது அதுக்கு டேக்கர்ஸ் மிச்ச இன்கம் குரூப்பில் இல்லை. அதாவது மிடில் இன்கமோ ஹையர் இன்கம் குரூப்போ இந்த பர்டிகுலர் லேண்டுக்கு ஆப்ட் பண்ண அவங்க ஆப்ட் பண்ணாதனால தேர் கிவிங் இட் ஃபார் லோவர் இன்கம் குரூப். ஏன்னா இப்போ ரீசெட்டில் பண்ணுறவங்களுக்கு அந்த வாய்ஸ் இருக்காது. என்ன இருக்காது, எய்தர் நான் உங்களுக்கு ரீசெட்டில் பண்ணிவிட்டு இந்த வீடை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு வீடு கிடையாதுன்னு சொல்லிட்டா மக்களுக்கு வேறு வழியே இல்லாமல் அவங்க இந்த வீடை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. மக்கள் வந்து சரி நம்ம விஷத்தை சாப்பிட்டு கூட சுவாசிச்சு கூட அங்கே நம்மளுக்கு வீடு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு சாய்ஸ் அவங்களே விரும்பி போகிறாங்க. விரும்பி போகல, நீங்கள் அவங்கள தள்ளுறீங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒரு எல்லா வாய்ப்பும் கொடுத்தீங்கன்னாக்கா அதுலேருந்து ஒரு உண்மையான ஒரு சாய்ஸ், ஒரு தேர்வு பண்ணுறது தான் உண்மையான தேர்வு. இது வந்து கட்டாயப்படுத்துறது. இன்னொரு தாமல் பவர் பிளான் நாளைக்கு இங்கே வரணும்னா ஒரு மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தை டான்ஜெட்கோம் நடத்தியே ஆகணும். இதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு இந்த வீடியோவில் சொல்லி முடிக்க முடியாது. ஆனால் இப்போ என்ன நிலைமையில இருக்கு இந்த இடம், அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் வந்து இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை கேன்சல் பண்ணிடுங்க, அப்படியே ETPS எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்டையும் ஸ்கிராப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. I have a point in this. See, I will never say don't go for a public hearing. Okay, ஏன்னா it's a democratic process. Take people's problems into consideration and give up on that. 30 வருஷமா கன்சர்ன்ஸ் ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம். எவன் கேட்டான்? எந்த பப்ளிக் ஹியரிங் நடந்து எங்கேயாச்சும் தொழிற்சாலைகள் நிப்பாட்டப்பட்டிருக்கா? Why would you want to cancel it? பப்ளிக் ஹியரிங்கிறது சடங்கு. இந்த பப்ளிக் ஹியரிங் நடந்துச்சுன்னா பர்மிஷன் கொடுப்பாங்க. ஒரு ஒரு ரீசெட்டில்மெண்ட் காலனி ஃபுல்லாவே வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல நாளைக்கு இங்க தெர்மல் பவர் ஸ்டேஷன் வந்துச்சுன்னா பெனிஃபிஷரிஸை கூப்பிட்டு கேட்டிருக்கணும். ஆக்சுவலி இப்போ யார் பெனிஃபிஷரினே தெரியாது. அதுதான் அங்கே சட்ட சிக்கல். If you have a set of list of beneficiaries, you will know that they can go for the public hearing, their voices can be heard. இப்போ யாருக்கு வீடு நம்ம அலாட் பண்றோனே தெரியாத பட்சத்தில் யார் அங்கே போய் அவங்களோட குரல் கேட்குமா? இப்போ பப்ளிக் ஹியரிங்கை கேன்சல் பண்ணலனாலும் சரி, இங்கே இருக்கிற கோவிட் ஸ்ப்ரெட்னாலையும் லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னாலையும் அட்லீஸ்ட் இந்த பொதுக்கூட்டத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கணும்னு மக்கள் வந்து கடந்த 4ஆம் தேதி அன்னைக்கு அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க. ஆனால் அரசாங்கம் அந்த கோரிக்கையும் நிராகரிச்சிருச்சு. இது வரைக்கும் செஞ்ச தப்ப திரும்பி செய்ய தேவையில்லை. இந்த அரசாங்கம் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா அதை செய்யறதுக்கு முதல் கட்டமா இந்த புது தொழிற்சாலையை கொண்டு வரக்கூடாது. ரெண்டாவது, இந்த 35,000 பேர் அங்க வந்து கொண்டு வரதுக்கு பின்னாடி அங்க இருக்கக்கூடிய 3 லட்சம் பேருக்கு இது வாழ தகுந்த ஒரு இடமா மாத்தி 35,000 பேர் இன்னும் ஒரு 1 லட்சம் பேரை கொண்டு வாங்க. இப்போ மறுகுடியமைப்பை பற்றி மொத்தமாக நம்மளால் பார்க்க முடியலனாலும் எர்ணாவூர் குடியிருப்புகளை ஒரு உதாரணமாக வச்சு தமிழ்நாட்டில் ரீசெட்டில்மெண்ட் வந்து எப்படி நடந்துட்டு வருது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடிஞ்சது. உங்களுக்கு இருக்கிற கேள்விகளையும் சரி கருத்துக்களையும் சரி கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி இஷ்யூஸை பற்றி வீடியோஸ் பார்க்கணும்னா கண்டிப்பாக ஏஷியாவில் தமிழை ஃபாலோ பண்ணுங்கள். Until then, this is Aparna Ganesan signing off.